ஆரம்பிப்பாங்க. நட திறந்து நிர்மால்ய பூஜை நடந்ததுக்கு அப்புறமா ஐயப்ப சாமிக்கு கொடுக்கக்கூடிய முதல் நெய்வேத்தியம், அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய முதல் படப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமதுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்லா இடிச்சு பிழிஞ்ச ஒரு பாயாசம் மாதிரியான ஒரு பலரசம் மாதிரியான ஒன்றை தான் ஐயப்ப சாமிக்கு முதல்ல ஒரு நெய்வேத்தியமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா காலையில ஒரு 3:30 மணிக்கெல்லாம் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆயிரும். டெய்லி காலையில இந்த கணபதி ஹோமம் நடந்தே தீரும். அதுக்கப்புறமா ஒரு 3:30 மணியிலிருந்து காலையில ஒரு 7 மணி 7:30 வரைக்கும் கண்டினியூஸா பக்தர்களுக்கான நெய்யபிஷேகம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஐயப்ப சாமிக்கு இருமுடி கட்டி வந்து அதுல கொண்டு வந்த நெய் தேங்காயிலிருந்து நெய்யை எல்லாம் எடுத்து ஐயப்ப சாமிக்கு நெய்யபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும். இப்படி நெய்யபிஷேகம் பண்ணும்போது டெய்லி காலையில முதல் நெய்யானது திருவாங்கூர் தேவசம் போர்டால கொடுக்கப்படக்கூடிய நெய்யை வச்சு தான் சாமிக்கு முதல்ல நெய்யபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இரண்டாவது நெய்யாக கோயிலுடைய தந்திரிகளுடைய சார்பில் கொடுக்கக்கூடிய நெய்யை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. மூணாவதாக ஐயப்பன் கோயிலுடைய இந்த காலகட்டத்துடைய மேல்